அம்மா, நம்ம சின்ன மருமகளோட காலு தரையிலேயே நிக்கல. அவ தனியா நின்னு அறைய தயார் பண்ணிட்டு இருக்காளாம் இமர்த்திக்காக. ரொம்ப கொடுத்து வச்சதுதான் அந்த இமர்த்தி. ராதிகா மாதிரி ஒரு சகோதரி கிடைச்சிருக்காளே. ஏமா அப்படி சொல்றீங்க? நமக்கு ராதிகா மருமகளா வந்ததுக்கு நாமளும் தானே கொடுத்து வச்சிருக்கோம். அந்த கண்ணன் கிட்ட நான் இதைத்தான் வேண்டிட்டு இருக்கேன். நம்ம பெரிய மருமகளும் இந்த சின்ன மருமக மாதிரியே இருக்கணும். அம்மா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சின்ன மருமக மாதிரியே பெரிய மருமக வரணும்னா ராதிகாவோட அக்காவையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? ஆ, ஏன் நாம விவேக்குக்கு இமர்த்திய பொண்ணு கேட்க கூடாது? ரெண்டு சகோதரியும் ஒரே வீட்டுல இருக்கலாம்ல? ஆமாம்மா, ஆனா அந்த தாராசங்கர் சொன்னாரே, இமர்த்தி எந்த முறையுமே கடைபிடிக்க மாட்டா, ராதிகா தான் நல்ல பொண்ணுன்னு. அதுல அவன் மேல தப்பே இல்லையே. பாவம், அந்த பொண்ணுக்கு அம்மா பாசமே கிடைக்கல. அவகிட்ட எப்பவும் அவங்க அப்பாவால இருக்கவே முடியாதுல்ல. அதனால அவர் பொண்ணை சரியா வளர்த்திருக்க முடியாது. ஆனா ரத்தம் ஒண்ணுதானே. ஆமாம்மா, அவளுக்கு அங்க தெரியாம வந்த முறையெல்லாம் இங்க வந்து கத்துக்க போறா. நாம தான் சொல்லி கொடுக்கலாமே. சின்ன மருமக கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவளுக்கு புரிய வைப்பா இல்ல? அதோட அதோட நம்ம விவேக் கூட. என்னாச்சு வைஷாலி? அம்மா, அன்னைக்கு புரோகிதர் சொன்னாரு, நிறைய ஜாதகம் கேட்டுக்கிட்டு வராங்க. ஆனா இது 2வது கல்யாணங்கும் போது, அதுவும் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் விவேக்குக்கும். நீ சொல்றதும் சரிதான். ஏன் நாம சின்ன மருமக கிட்ட பேசக்கூடாது? அவ என்ன சொல்றான்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் கண்ணனோட இஷ்டம். அந்த கண்ணனோட விருப்பத்தால தானே நமக்கு சின்ன மருமக கிடைச்சா. அவ தானே தேவா வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் இவ்வளவு சந்தோஷமா மாத்தினா. அதே மாதிரி எனக்கு என்னவோ நம்ம விவேக் வாழ்க்கையும் அவ மூலமாவே இமர்த்தி வந்து சந்தோஷப்படுத்திடுவான்னு தோணுது. ஏன்னா ராதிகாவோட சகோதரினா ராதிகா மாதிரி தானே இருப்பா. இமார்த்தி, அம்மா இமார்த்தி. சரி, வந்துடுச்சு கழும். என்னமோ இனிமே ஜென்மத்துக்கும் என்ன பார்க்க மாட்டேன்னு பெருசா பீத்திக்கிட்டு போன இந்த ஹிமர்த்தியை விட்டா உனக்கு வேற வழி? நான் உன்னை இப்ப என் கூட கூட்டிட்டு போக தான் வந்தேன் இமார்த்தி. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு நாம டெல்லிக்கு போறோம். என்ன வளர்ற? நட்டு கழண்டுடுச்சா? நான் இங்கே வரல. அட பைத்தியக்காரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அட கீழே இறங்கி உட்கார. நான் இங்கேதான் உட்கார்ந்திருப்பேன். உன் சகோதரியை பார்க்க போறோம். உன்னோட ரெட்டை பிறவியவ. அவளோட பேரு ராதிகா. அந்த நாசமா போனவளை எங்க கண்டுபிடிச்ச? அவளால தானே இன்னைக்கு என் வாழ்க்கையே இப்படி நாசமா போயிருக்கு. அவளால தானே எனக்கு அப்பா இருந்த நான் ஒரு அனாதை மாதிரி இங்க வாழ்ந்துட்டு இருந்தேன். இது வரைக்கும் என்கிட்ட அன்பா நடந்திருக்கியா? எவ்வளவு ஒரு ஜோசியக்கார அவளை புண்ணியாத்மானோ என்ன துஷ்டாத்மானோ சொன்னாடுறதுக்காக என்னையே நீ ஒதுக்க வச்சவல்ல. ஆனா ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்ல, என்ன இல்ல நீ அனாதை மாதிரி தெருவில் விட பார்த்த. ஆனா விட்டுட்டு வந்தது அவளை. ஆனாலும் இதுவரைக்கும் அவளை நினைச்சு நினைச்சு நீ உருகிட்டு இருக்கல. அவளையே நினைச்சு அழுதுட்டு இருக்க. அவளை நினைச்சு என்ன வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கை நரகமா போனதுக்கு காரணம் அவதானே. அவனை எவ்வளவு தைரியம் அவளை பார்க்க கூப்பிடுவேன். வர முடியாது. வாங்க இருந்து. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுமா. நான் நிஜமா அந்த உண்மையை ஒத்துக்கிறேம்மா. நான் உன்னை சரியா பாத்துக்கல, சரியா கவனிக்கல தான். ஏன்னா என் மனசுல நிம்மதியே இல்லாம இருந்தது. ஒரு நல்ல தகப்பனா நான் இது வரைக்கும் நடந்துக்கல. உன்னை நல்லபடியா நான் கவனிச்சதே இல்லை. அந்த தப்புக்காக நீ என்ன மன்னிச்சிடுமா இமார்த்தி. இதோ பாருமா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடு. நீ நீ இதுக்கப்புறமாவது நல்ல வாழ்க்கை வாழணும்ல. நீ எதுக்காக நான் பண்ண தப்புக்காக உன் வாழ்க்கைய பாழாக்கிக்கணும்?
இதுக்கப்புறமாவது நீ நல்லா இருக்கணும்ல, அதுதானே உனக்கு நல்லது. இதுக்கு முன்னாடி என்னோட நல்லது கெட்டதை பத்தி நீ கவலைப்பட்டதே இல்ல. இப்ப என்னமோ ரொம்ப யோகிய மாதிரி எனக்கு நல்லது கெட்டதை பத்தி பேசுற. மரியாதை எங்க இருந்து கிளம்பு. உன் மூஞ்ச பார்த்தாலே எரியுது. அட ஏமா எப்ப பார்த்தாலும் என்ன கிழவன் சொல்லிக்கிட்டே இருக்க? நீ இது வரைக்கும் என்ன அப்பான்னு கூப்பிட்டதே இல்லையம்மா. பேத்துறத நிறுத்த போறியா இல்லையா? பாய்கிறது. சரி நான் போறேன், இங்க இருந்து போயிடுறேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ற, கேக்குறியா? இதோ பார், நீ இதுக்கு மேலேயும் இங்க இருக்கிறது உனக்கு நல்லது இல்ல. ஏன்னா உனக்கே தெரியும், இங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இவங்களை விட்டுட்டு நீ வேற இடத்துக்கு போறதுதான் உனக்கு நல்லது. நீ இங்க இருந்து போக போற இடம் எப்படி தெரியும்ல? அது ரொம்ப பெரிய இடம். அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப உயர்ந்தவங்க. உன் சகோதரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கிற வீடு இருக்கே, அது பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும். அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அந்த வீட்டுல வேலை செய்யறவங்களே அவங்க ரொம்ப மதிக்கிறாங்க, பெரிய பணக்காரங்க. அங்க போனா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா, எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்பதான் டைம் கிடைச்சதா? இப்பவாது வந்தையே. இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கை முழுக்க உங்க கூட தானே இருக்க போறேன். சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உன் சகோதரிக்காக நீ என்னடா பண்ணிருக்க? இமர்த்திக்காகவா? இமர்த்திக்காக நம்ம விருந்தாளிங்க அறைய நான் அழகா அலங்காரம் பண்ணிருக்கேன். அவளை நான் எப்ப பாப்பன்னு ஒவ்வொரு நிமிஷமா. என்னாச்சு? நீ பேசுறது கேட்கறதை விட உன்னை பாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் இப்படித்தான். சின்ன மருமகளே, சின்ன மருமகளே. பாட்டிமா அம்மா வந்து பார்த்தா என்ன இப்போ உனக்கு? அவங்க பார்த்துட்டா என்ன? அட, என்ன இதுக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருக்க? நீ போய் பார்க்க வேண்டியதானே? பாட்டிமா, அம்மா, பாட்டிமா உங்களுக்கு தெரியுமா, நான் விருந்தாளிங்க அறைய அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே தயாரா இருக்கு. அதோட இந்த தெரியுமா? எல்லாமே தெரியும். நீ தயார் பண்ணதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் வரோம். ஆமாம்மா, இத பாரு, ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், அதை கேட்கலான்னு வந்தோம். அப்படி என்ன விஷயம்? இமர்த்தி மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை பார்த்ததும் நாங்க ரெண்டு பேரும் ஏன் ரெண்டு சகோதரிகளையும் ஒரே வீட்டுல வைக்க கூடாதுன்னு நினைச்சோம். பாட்டிமா, நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம மகா பண்டிதர் குடும்பத்துக்கு நீ வந்து ரொம்ப நல்லது நடந்திருக்கு. அதே மாதிரி ஹிமத்தியும் இங்க வந்துட்டா ரொம்ப நல்லது நடக்கும் இல்லையா? நிஜமாவம்மா? உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். உண்மையே சொல்றேன், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்ப நாங்க உங்க அப்பா கிட்ட பேசலாமா? இப்ப எனக்கு 2 அப்பாங்க இருக்காங்க. அதனால இத பத்தி நீங்க மதுரை அப்பா கிட்ட தான் பேசணும். புடவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஆனா இன்னும் தோரணம் கட்டல. மாதவனா, மாதவனா, என்ன ராத்திரி நான் உங்ககிட்ட தோரணம் கட்ட சொல்லியிருந்தேன். ஏன் இன்னும் கட்டாம இருக்கீங்க? வாங்க என் கூட. நீங்களே பாருங்க, இன்னும் தோரணம் கட்டாம இருக்காங்க. உங்களுக்கே தெரியும்ல, வீட்ல மாவில தோரணம் கட்டுறது மங்களகரமானதுன்னு. அதுவும் இப்ப என் தங்கச்சி வரப்போற. சீக்கிரம் கட்டுங்க, போங்கண்ணா, சீக்கிரம் கட்டுங்க. உரிமையாக்கா, நீங்க பாயசத்து மேல பாதாம் மேல போட்டுட்டீங்கல்ல, சீக்கிரம் செய்யுங்கக்கா. அவ எப்ப வேணாலும். சரி சரி, நீங்க சீக்கிரம் போய் செய்யுங்க. அப்புறம் என்னங்க, நீங்க வண்டி அனுப்பிட்டீங்கல்ல? சரி, இப்ப நேரம் என்ன ஆகுது? 9 மணி ஆயிடுச்சு. அவங்க 9 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொன்னாங்கல்ல, இன்னும் வர காணோம். நீங்க எதுக்கும் ஒரு தடவை டிரைவர் எனக்கு போன் பண்ணுங்களேன். ஒருவேளை வழியில கூட வந்துட்டு இருக்கலாம். சீக்கிரம் கேளுங்க, அவங்க எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு. அம்மாடி ராதிகா, சரி, கிழவா,
உன் மூட்டை யார் தூக்கிட்டு வருது? நான் என்ன உன் வேலைக்காரியா? அடங்கோப்புறானே. இமர்த்தி தத்தரி கிழவா, சரியாதான் சொன்ன. இவ உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே என்ன மாதிரி இருக்கா? இமர்த்தி, உனக்கு சொன்ன புரியாது. இன்னைக்கு உன்னை பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. உன்னை பார்த்ததுல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல, புரியுதா? இமர்த்தி, நீ என்ன சொல்ற? அது ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்லம்மா. அவ அவ்வளவு தூரம் வந்ததுல களைச்சு போயிருக்கா. நீ அவளை உள்ள ரூம் கூட்டு போமா. வா ஹிமர்த்தி, நான் உனக்கு உன்னோட அறையை காட்டுறேன். வா, நானே உனக்காக அழகா அலங்காரம் பண்ணிருக்கேன். வா, தொடாத. வெற்றிக்கையா, எனக்கு வர தெரியும். போ, சொல்றீ எங்க போனா? என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி பொண்ண பார்த்ததே இல்லையா? நில்றி, அரை எங்க இருக்குன்னு காட்டு. சரசங்கர் ஐயா, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. மாதவா, இவருக்கு டிஃபன் எல்லாம் எடுத்து வைங்க. வாங்க. இதுதான் உன்னோட அறை. நான் இது உனக்காக பார்த்து. வா, உள்ள உள்ள வா. எவ்வளோ பெரிய அறை. இந்த அறை எனக்கா? உனக்கு தான். நல்லா இருக்கா? நிஜமாவா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். இந்த அறை மட்டும் இல்ல, இதோ இங்க நீ பாக்குற இல்ல, இது எல்லாமே உனக்கு தான். நான் உன்னோட சகோதரி இல்ல? உனக்கு தெரியுமா, நான் உனக்காக ஆசை ஆசையா இந்த அறையை தயார் பண்ண. உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வச்சு இந்த அறையை அலங்காரம் பண்ணிருக்கேன். ஏன்னா முதல்ல அப்ப உன்னை பத்தி சொன்னதுல இருந்தே உன்னை எப்ப பாப்பேன்னு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் எண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னால ராத்திரி முழுக்க தூங்கவே முடியல. நீ 9 மணிக்கு தானே வரேன்னு சொன்ன, ஆனா நான் 7 மணில இருந்து. எவ்வளவு பேசுற? லொட லொட லொடன்னு. சரி, இதே மாதிரி தான் அந்த கிழம் பேசி பேசி என் காதுல ரத்தம் வழியும். இப்ப நீ வாய மூடிட்டு. இமர்த்தி, நீ அப்பாவ எதுக்கு கிழவுன்னு சொல்ற? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அட, நீ அந்த கிழ மாதிரி புத்திமதி சொல்ற? இங்க பாரு ஹிமர்த்தி, நான் உனக்கு புத்திமதி எல்லாம் சொல்லல. நாம பேசுறத வச்சுதான் நம்ம குடும்பத்தை மதிப்பாங்க. நம்ம குலமரியாதையில இப்படித்தானே சொல்லுவாங்க, எல்லா மனுஷனும் நல்ல மனுஷன்தான். இந்த மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாது. பாரு, வந்த உடனே உன்னை அறுக்க ஆரம்பிச்சிட்ட. நீயும் சரியாதான் சொன்ன. வா, உள்ள வா. ஐயோ, ஏய், எவ்வளவு போடுவீங்க? ஏய் ஹிமர்த்தி, அடிச்சது நீ உனக்கு ஜாக்பாட். அடங்க அக்கா மக்கா. அட போடவே. அட, இதெல்லாம் எனக்கா? உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு புடவெல்லாம்? அட, ஓ, எவ்வளவு அழகா இருக்கு. நிஜமாவே இதெல்லாம் எனக்கு தானா? ஆஹா, இதெல்லாம் உனக்கு தான். அது மட்டும் இல்ல, இனிமே எனக்கு சொந்தமானதெல்லாம் உனக்கு தான். ஐயோ, இனிமே
இனிமே நான் தினமும் 3 4 5 இல்ல 7 புடவை கூட ஒரே நாள்ல கட்டிக்குவேன். உனக்கு எத்தனை புடவை வேணுமோ அத்தனை புடவை கட்டிக்கோ. சரி, நீ களைச்சு போயிருப்ப, முகம் கை கால் கழுவிட்டு வா. அங்க பாத்ரூம் இருக்கு, சீக்கிரம் தயாராயிட்டு கீழே வா. உனக்கு பசி. சரி சரி, கீழே வந்துரு என்ன. அட அட, அடியே ராதிகா, இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கடி நீ. அந்த கிழமை சரியாதான் சொன்னா, நீ பெரிய பணக்கார வீட்ல இருக்கன்னு. உன்கிட்ட இவ்ளோ இருக்கா? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆனா இப்ப அந்த ஆண்டவன் எனக்கு அள்ளி கொடுத்துட்டான்ல, இனிமே எல்லாத்தையும் நான் அனுபவிக்க போறேன். இந்த நகை நட்டு புடவை எல்லாத்தையும் கட்டிட்டு மகாராணி மாதிரி வர போறேன். இனிமே இந்த மகாராணிக்கு சேவை செய்ய 4-5 வேலைக்காரங்க என்ன சுத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்து சொல்லுவாங்க, கிமர்த்தி எஜமானி அம்மா. அடிச்சதடி லக்கு உனக்கு. அது ஒண்ணு இல்ல, அவளுக்கு நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். இமர்த்திக்கு என் மேல ரொம்பவே கோபம். அவளுக்கு இதெல்லாம் விளக்கமா சொல்லி புரிய வைக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அவ என் பேச்சை எப்பவும் கேட்கவும் மாட்டா, என்னை மதிச்சு பேசவும் மாட்டா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டானா அவளை மாத்தவே முடியல. இமர்த்தி, இங்க வா, உனக்கு நான் எல்லாரையும் அறிமுகப்படுத்துறேன். சர்தா, நான் எல்லாரையும் அப்புறம் பாக்குறேன். சரி, இத சொல்லு, நாஷ்டா என்ன பண்ணிருக்க? கொலை பசில இருக்க, சீக்கிரம் சொல்லு சொல்லு. நான் உனக்காக உனக்கு என்ன பிடிக்குன்னு அப்பா கிட்ட கேட்டு நான் எல்லாத்தையும் இது பாரு உனக்கு நானே பாத்துக்கிறேன். இது கோதுமை அல்வா, உனக்கு அப்பளம் பிடிக்கும்னு சுட்டு வச்சிருக்கேன். அட அட அட, எவ்ளோ சோறு சமைச்சு வச்சிருக்க. ஏந்தாமா அந்த பொரியல் எடு. அட, நீ எடுக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். அது கொன்னுடுவேன். உனக்கு தேவையான எடுத்துக்கோ. வானமா வானமா, குறு குறுன்னு பாக்குற. சரி, எல்லா கரண்டியும் வெள்ளில செஞ்சிருக்காங்க. ஆஹா, சும்மா புதுசா மினு 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 இருக்கு. ஏய் ஹிமர்த்தி, அடிச்சிடு. ஐயோ, அங்க உட்கார. வாழ்க்கையில இதுவரைக்கும் எப்படி ஒரு சோற பார்த்ததே இல்லடா சாமி. ஏய் ஏய் தம்பி, வாங்க, தண்ணி குடு. என்ன பாக்குற? உனக்கு இந்த வீட்டுல சோறு போடுறது இல்லையா? கிமர்த்தியோட பிரசாதம் சாப்பிட்டு சந்தோஷமா இரு. இன்னைக்கு காலையில நாஷ்டா வேலை முடிஞ்சது, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அம்மா, எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சது. ஆமாம்மா, நாங்க புறப்படுறோம். நாங்களும் இப்பவே மதுரா கிளம்புறோம். ஏ கிழவா, எதுக்கு பையனை இங்க கூட்டு வந்த?
சுத்தி காட்டுறதுக்கா? மறுபடியும் எங்க கூட்டு போறேங்கிற? நான் இங்க இருந்து எங்கேயும் வர்றதா இல்ல.